கேரளாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக நடந்தது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட்டதில் 6 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் 4 மாநகராட்சிகளையும், கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜக கட்சிகள் தலா 1 மாநகராட்சியையும் கைப்பற்றியுள்ளன. இந்த தேர்தலில் இடதுசாரிகள் கையில் இருந்து கொச்சி, திருச்சூர், கண்ணூர், கொல்லம் ஆகிய 4 மாநகராட்சிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்தாலும் கோழிக்கோடு மாநகராட்சியை மட்டும் இடதுசாரிகள் வென்றிருக்கிறார்கள். கடந்த 45 வருடங்களாக இடதுசாரிகளின் கோட்டையாக விளங்கிய கேரளத்து தலைநகர் திருவனந்தபுரத்தை இந்த முறை பாஜக தட்டி தூக்கி இருப்பது பேசு பொருளாகி உள்ளது. திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மொத்தம் உள்ள 101 வார்டுகளில் 50 வார்டுகளில் பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்கள். ஆளும் இடதுசாரிகள் 29 வார்டுகளிலும், காங்கிரஸ் கூட்டணி 19 வார்டுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 3 வார்டுகள் சுயேட்சைகளின் கைகளுக்கு சென்றிருக்கும் நிலையில் அவர்களில் ஒருவரை தங்கள் பக்கம் இழுத்து திருவனந்தபுரம் மாநகராட்சியில் மேயர் பதவியை பாஜக கைப்பற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்கள் மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கேரளா இடதுசாரிகளின் கோட்டை என்று தோழர்கள் முழங்கி வந்த நிலையில் தலைநகரான திருவனந்தபுரத்தை கைப்பற்றி அந்த கோட்டையில் ஓட்டை போட்டுள்ளது பாஜக. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற பாஜக வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி மத்திய அமைச்சரானார். காலம் காலமாக இடதுசாரிகளும் காங்கிரசும் மட்டுமே மாறி மாறி வெற்றி கண்ட இந்த தொகுதியில் சுரேஷ் கோபியின் வெற்றி அந்த இரு கட்சியினரையும் கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த அதிர்ச்சியே இன்னும் அகலாத நிலையில் உள்ளாட்சி தேர்தலில் கேரளத்து தலைநகர் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கொத்தாக தூக்கியிருப்பது அந்த இரு கட்சியினரையும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணியில் அங்கம் வகித்து வரும் காங்கிரசும் இடதுசாரிகளும் கேரளாவில் தனித்தனியாக எதிர்த்து நின்று மல்லுக்கட்டி வருவதுதான். கேரளாவை பொறுத்தவரை ஒன்று காங்கிரஸ் ஆட்சி, இல்லையேல் இடதுசாரிகள் ஆட்சி என்ற நிலையை மாற்ற இந்த வெற்றியை தொடக்கமாக பாஜக பயன்படுத்தும் என கூறும் அரசியல் நோக்கர்கள் ஆட்சியாளர்களின் ஊழல் விவகாரம், சபரிமலை விவகாரம் தொடங்கி இந்துக்களுக்கு எதிரான எந்த ஒரு பிரச்சனையையும் மக்கள் மத்தியில் தீவிரமாக முன்னெடுத்ததால் கேரளாவில் பாஜக இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.